Hello everyone, reasoning workshop la நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் blood relationship. one of the interesting topic. Mains level seating கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ப்ரொஃபைலை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அன்அகாடமியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டாக் அண்ட் மாக் அல்லது நரேஷ் என்ற கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் 2 ப்ளஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒன் ஐபிஎஸ் கிளரிக்கலுக்கும் இன்னொன்று எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ்க்கும் என்னோட சேர்ந்து நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் நிறைய ப்ளஸ் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் செக் தோஸ் கோர்சஸ் அண்ட் ஆஸ்க் அ டவுட் ஃபியூச்சர் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஆன் அகாடமி. உங்களோட டவுட்ஸை நீங்கள் எல்லாமே வெப்சைட்டில் ஃபோட்டோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் அதுக்கான பதிலை தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா 4 months அடிஷனல் வேலிடிட்டியும், 2 year சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா 8 months அடிஷனல் வேலிடிட்டியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரி சண்டே அன்அகாடமி காம்பேக்ட் at 10 AM. வித்வுட் ஃபைல் ப்ளீஸ் டேக் தேட். ஓகே, ஸோ எடுத்த உடனே ஒரு கோடட் பிளட் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு போகாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நார்மல் பிளட் ரிலேஷன்ஷிப் போவோம். ஸோ கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளட் இது நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு ஜெண்டரை போட்டுருணும். பி ஹூ இஸ் மேரிட், ஹூன்றது எப்பவுமே இமிடியட் பர்சனை குறிக்கும். ஹூ இஸ் மேரிட் டு என். ஓகே, எல் இஸ் த சன் ஆஃப் எம். அடுத்தது n is the father of s. ப்ளஸ் போட்ட வேகத்துக்கு இங்கே மைனஸ் போட்டுடலாம். n is the father of s இல்லையா. p is the mother-in-law of m. am I right about p is the mother-in-law of m. ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்று m இங்கே இருக்கணும். அப்போ தான் வந்து p வந்து mக்கு மதர்-இன்-லாவாக ஆக முடியும் இல்லையா. இல்லை பி ஒரு எண்ணுக்கு வேற ஒரு கிட் இருந்து அவங்க கூட அவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிருந்துருக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி மட்டும் வச்சு நம்ம அதை ப்ரொசீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். என் ஹேஸ் நோ டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எஸ் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும் கன்ஃபார்மாக. அப்போ இவங்க மைனஸு. என் ஹேஸ் நோ, கியூ இஸ் த டாட்டர் ஆஃப் ஜே. கியூ இஸ் த டாட்டர் ஆஃப் ஜே. ஜே ஹூஸ் மேரிட் டு கே. அப்போது என்ன பண்ணிக்கலாம், ஜேவை இங்கே போட்டுக்கலாம். அப்போ இது Q. அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட் we have finished. What is the relationship of N with respect to K? N K. So brother-in-law. Your answer is B. இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் how is J related to S? How is J related to S? Uncle? Yes. அடுத்தது what is the relationship L with respect to S? Son. ஓகே, அடுத்து இன்னொரு ப்ராப்ளம். இந்த பாயிண்டிங் டு அ லேடி, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனாலே பசங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாயிண்டிங் டு அ லேடி கோல்டு வந்து அப்புறமா நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, பாயிண்டிங் டு அ லேடி இதெல்லாம் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியுதுக்காக நான் போடுறேன். த சன் ஆஃப் ஹர் ஒன்லி பிரதர். ஹர் அப்படின்றது யாரை குறிக்கும், யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு குறிக்கும். பாயிண்டிங் டு அ லேடி, சன் ஆஃப் ஹர் ஒன்லி பிரதர். ஒன்லி பிரதரோட சன் இல்லையா. ஹர் பிரதர் ஒன்லி சன். சன் ஆஃப் ஹர் ஒன்லி பிரதர் இஸ் த பிரதர் ஆஃப் மை ஒய்ஃப் அப்படின்றாங்க. இங்கே தான் ஸ்பீக்கர் வராங்க. இப்போ பாருங்க, திருப்பி ஒரு தடவை படிங்க. என்ன சொல்றாங்கன்னா, பாயிண்டிங் டு a lady, a person said son of her only brother. her only brotherனா அந்த ஃபோட்டோவோட அந்த லேடியோட பிரதர் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு சன் இருக்காங்கல்ல. ஓகே, அவர் யாருன்னு கேட்டால் இஸ் த பிரதர் ஆஃப் மை ஒய்ஃப். அப்போது ஸ்பீக்கரோட ஒய்ஃபோட பிரதர் அவர். அப்போது இப்படி தான் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஹவு இஸ் த லேடி ரிலேட்டட் டு த பர்சன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. லேடி ரிலேட்டட் டு த பர்சன். இப்போ பாருங்கள், லைக் ஒரு எக்ஸாக்ட் பிக்சர் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா, இதுதான் அந்த லேடி அப்படின்னு வச்சுப்போம். மைனஸ் இங்கே உங்களோட பிரதர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 கிட்டு. ஓகேவா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கிறது தான் ஸ்பீக்கர் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அது எப்பயுமே நம்ம சால்வ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாகவே நம்மளால் கரெக்டாக எழுத முடியாது. எனிவே வி காட் த டயக்ராம். பட் உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவாக இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறோம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும். இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரிலேஷன்ஷிப். இவர் யாருன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸ்பீக்கருக்கு இவர் யார், ஃபாதர் இன்லாம். ஓகே, பட் ஆனால் இவங்க யார் அப்படின்றதுக்கு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே கேனாட் பி டிட்டர்மைன் போகலாமா அப்படின்னா ஆப்ஷன்ஸை படிங்க. மேட்டர்னல் ஆன்ட்டா கண்டிப்பாக கிடையாது, கிராண்ட் மதராக கண்டிப்பாக கிடையாது. சிஸ்டர் ஆஃப் ஃபாதர் இன்லான்னு சொல்லலாம் இல்லையா.
அவங்க யாருன்னா என் ஃபாதர் இல்லாவோட சிஸ்டர் சொல்லலாம்ல. ஸோ we can go for this option. Can you got this point? That's it. ஸோ இந்த பாயிண்டிங் டு ப்ராப்ளம் தாலே கஷ்டப்படாதீங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான் அது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். பாயிண்டிங் டு a woman in the picture, திருப்பியும் ஒரு woman. ராஜ் said her mother, ஹர்னா இவங்க தான் குறிக்குது இல்லையா? ஸோ her motherனும் போது இவங்களும் மைனஸ் ஆகிடுறாங்க. has only one grandchild. Her mother has only one grandchild. It doesn't mean that அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் இருக்கலாம், அதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் கல்யாணம் இருக்கலாம், எல்லாருக்கும் கல்யாணம் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் குழந்தை பிறந்திருக்கலாம். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? பட் அக்கார்டிங் டு திஸ் நம்ம எப்பவுமே இதில் போவோம். ராஜ் said her mother has only one grandchild whose mother is my wife. ஆக்சுவலாக வரக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ராஜ் என்ன சொல்லியிருக்காரு, இவர் தான் ராஜ்னு வச்சுப்போம். ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா பாயிண்டிங் டு அ லேடி, இந்த லேடியை பார்த்து சொல்கிறாரு, இவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு கிராண்ட் சைல்டு இருக்கிறாங்க, அந்த கிராண்ட் சைல்டோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க யாருன்னா என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறார். இப்போது how is the woman in the picture related to ராஜேஷ்? எஸ், we can say wife இல்லையா? எஸ், ஒரே ஒரு கிராண்ட் சைல்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சரியா, இன்னொரு பாசிபிலிட்டி அந்தளவுக்கு நம்ம போய் திங்க் பண்ண தேவையில்ல, ஆப்ஷன்ஸில் இருக்கிறத போட்டுட்டு வந்து நேர்க்கலாம். ஓகேவா? எஸ், ஈவன் நம்ம how may be the woman in the picture related to ராஜேஷன் கூட கேட்கலாம், நன்னாவது தூக்கிட்டு கூட இந்த கொஸ்டினை கேட்கலாம். Anyway, I hope you got this answer. Okay? Yes, so that's it. Blood relationship 2ல நம்ம coded blood relationship discuss பண்ணோம். Thank you so much.